இயற்கையாகவே ஒருத்தவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும். ஐவிஎஃப் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக பிறக்கிற குழந்தை தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, இப்போ பிள்ளைக்கு வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய பிறப்பே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் கர்மா தான் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறப்பாக எடுத்திருக்கோம். இந்த ரெட்டை குழந்தைங்க 3 குழந்தைங்க பிறக்கிறது எல்லாமே நீங்கள் யோகம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் யோகமெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் குழந்தைய பெற்றுக்க வேணாம்னு இருக்கிறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ஸ் போய் தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஒரு காலத்தில் உங்கள் குடும்பத்தில் ரெட்டை குழந்தைங்க இருக்கா, அப்போ கண்டிப்பாக என்னோட பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்வாங்க. ஒன்று கணவன் சைட்லேயோ இல்லை மனைவி சைட்லேயோ யாருக்காவது ரெட்டை பிறப்பு இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில் ஜெனட்டிக்கல் கண்டிப்பாக வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறதுனால டபுள்ஸ் வரும், ட்ரிபிள்ஸ் கூட வரும் இல்லையா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு தாய்க்கு ரெட்டை குழந்தை பிறக்குதுன்னா அந்த ரெட்டை குழந்தையோட ஜாதகம் எப்படி இருக்கும்? இது ஒரு மரபு ரீதியான விஷயத்தை சொல்லுது. நான் சொல்கிறது என்னன்னா, இயற்கையாகவே ஒருத்தவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும். ஐவிஎஃப் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக பிறக்கிற குழந்தையை விட்டுருங்க, அதை விட்டுடலாம். இயற்கையாகவே ரெட்டை குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க அந்த தாய் ஜாதகத்திலே அல்லது அந்த கணவர் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சனிங்கிற கிரகம் வக்ரமாவோ அல்லது எங்கள் ராஜாடியில் விளிம்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்துக்கு 30 டிகிரி அப்படின்னா இப்போ தான் உள்ள நுழையுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சனிங்கிற கிரகம் மாட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ரெட்டப்பில் பிறக்குது. இவங்க இந்த சனி அதிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு இதில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெட்டப்பில் பிறக்கிறவங்க தன்னுடைய அடையாளத்தை படிப்படியாக மாற்றுறாங்க. அவங்க உள்ளூரில் இருக்கிறது இல்லை, ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, இப்போ பிள்ளைக்கு வந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக சூரியன் புதன் சனி காம்பினேஷனில் ஒருத்தர் ஜாதகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக அவங்க ரெட்டப்பிள்ளை பெற்றுக்கிறாங்க. ஏன் அதை ரெட்டப்பிள்ளை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஐவிஎஃப் மூலமாக ஒன்று மட்டும் வைக்க மாட்டாங்க, ஒரு கருமுட்டையை மட்டும் எடுத்து வைக்க மாட்டாங்க. 3, 2, 4 கூட சில இடங்களில் வைக்கிறாங்க. அதில் 2 அடி வாங்கிட்டாலும் 2 பொழைச்சி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ யார் ஜாதகத்தில் எல்லாமே சூரியன் புதன் சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கோ அவங்க ஐவிஎஃப் மூலமாக, அதாவது மாற்று மருத்துவத்தின் மூலமாக இந்த ரெட்டப்பிள்ளைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. இப்போது ஒரு குழந்தை பிறக்குது, 5 நிமிஷமோ இல்லை ஒரு 7 நிமிஷம் வித்தியாசத்தில் 2 குழந்தைங்க பிறக்குதுன்னா அதுங்களோட ஜாதகத்தில் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஒரே வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை மக்கா இருக்கும். ஒருத்தர் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய உத்தியோகத்துல இருந்து இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு வேலையே கிடைக்காது. அது எப்படி சார் ஒரே ஃபேமிலியில் பிறந்து அது எப்படி சார் மாறுபடுது? இல்லைங்க, இப்போ நம்மளுடைய பிறப்பே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் கர்மா தான் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையே 5 நிமிஷத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் வேறு வேறு உயிர் தானே. நம்ம ஏன் ஒரு வீட்டில் பிறந்த அல்லது 5 நிமிஷத்துக்கு கேப்பில் ஒரே ஜாதகத்தில் நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. 5 நிமிஷம் கேப்பெல்லாம் இல்லை, 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் கேப்பில் பிறக்கிற பிள்ளைகளுமே ஏகப்பட்ட வித்தியாசத்தோடு இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நம்ம ரெண்டையும் பொருத்தி பார்க்க தேவையில்லை. இங்கே எதுக்கு கம்பேரிசன் வருது? ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு ஜாதகம் இல்லைங்களா? இப்போ நாங்கள் அப்படி ஒரு வேளை ரெட்டப்பிள்ளை ஜாதகத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் அதை எப்படி பிரித்து பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தான் எங்களுக்கு நாம நாடி ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா? இந்த பெயர் ஏன்னா இந்த பெயரே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் யோசிச்சு வைத்தாலும் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புப்படி தான் நமக்கு இந்த பெயரே இருக்க போகுது. எனக்கு ஏன் இந்த மாதிரி பெயர் வச்சாங்க அப்படின்னு என் ஜாதகத்தில் இருக்கப்படி தான் வைக்க முடியும். இதை மீறி நான் வேறு மாற்றி வைக்கிறேன்னா வேறு என்ன தான் யோசிச்சு வச்சாலும் திரும்ப அதுக்குள்ளே தான் வரப்போகுது. ஒருத்தருக்கு ராஜான்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாங்கிறது பேர் என்ன கிரக அமைப்பு அப்படின்னா சூரியனுடைய பேர். ஏன்னா ராஜாங்கிறது தலைமை பண்பு இல்லைங்களா? அதோட பேர் வருது. அந்த ராஜான்னு பேர் வைக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலில் அடிபடுறது, தலையில் அடிபடுறது, தையல் தழும்பு வர்றதை நம்ம பார்க்குறோம். இல்லைங்க இந்த பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பேரை மாற்றிட்டு அருண்னு வைக்கிறாரு.
அருண்ங்கிற பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அருண் வச்சுக்கிறேன் அப்படின்னா, அருண்னால் என்னங்க, அருண்னால் சூரியன் தான். இப்போ அருணாச்சலேஸ்வரன் சொல்கிறாங்க, அருணோதயம் சொல்கிறாங்க, தமிழில் சொல்கிறாங்களே அருணோதயம் அப்படின்னா சூரியோதயம்னு அர்த்தம். அப்போ எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் பேர் வேறு மாதிரி இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். அப்போவும் அவருக்கு அதே பிரச்சனையை சந்திக்க போகிறார். அப்போ இந்த பேர்கள் வைத்து நாங்கள் வந்து 5 நிமிஷம் மட்டும் இல்லைங்க, 1 நிமிஷம் இந்த கேப்பில் பிறந்தாலும் எங்களால் ஈஸியாக பலன் சொல்லிட முடியும். ஓகே சார். இப்போ இதே மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் ட்ரிபிள்ஸுக்கும் சொல்லுவீங்க. ஆமாங்க, எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சரிங்க, அந்த பேர் சொல்லும். இப்போ அந்த ராஜா, அருண் இந்த மாதிரி பேர் இருக்கவங்க அரசு வேலைக்கு போயிடுறாங்க, சொந்த தொழிலுக்கு போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு தலைமை பண்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சாலும் அதுக்கு அவர் தான் ஓனரு. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் வேற ஒருத்தர் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அளவான ஒரு பெட்டி கடை மொத்தமே அதுக்கு வந்து ஒரு 5000 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் அந்த 5000 ரூபாய்க்கு அவர் தான் ஓனர். அப்போ இந்த மாதிரி பேர்கள் வந்து அவருக்கு வைக்கும் பொழுது நம்ம அதை பார்த்து அழகாக பலன்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ என்னதான் ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாலும் பண்ணக்கூடிய எல்லா பெண்களுக்குமே டபுள்ஸ் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான பிராப்தம் இருந்தால் ஜாதகத்தில் பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டை பேரோ இல்லை ட்ரிபிள்ஸோ பிறக்கும் சார்? ஆமாம், இந்த ரெட்டை குழந்தைங்க 3 குழந்தைங்க பிறக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து யோகம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் யோகமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சனிங்கிற கிரகம் அந்த ஜாதகத்தில் பவராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரெட்டைப்பிள்ளை பிறக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒருவேளை ரெட்டைப்பிள்ளை பிறந்துட்டாலும் அவங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த குழந்தைங்க வளர வளர இவங்க வந்து தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி அந்த குடும்பம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இருப்பிடத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த குடும்பம் உடையிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த குழந்தைங்க வளர வளர வெளியில் போயிட்டே இருக்கிறாங்க. அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு ரெண்டும் கலந்தது தான். ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டு இத்தனை நாளாக தம் மேலே இருந்த ஒரு பிம்பத்தை உடைச்சி தனித்தனியான அடையாளத்தை அவங்க உருவாக்குறாங்க. நம்ம சமுதாயமே அப்படித்தானே, இந்த பேரில் இருக்கிறாங்க, இந்த குடும்பம் அந்த குடும்பம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அடுத்து வளர வளர அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிக்னஸாக ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டபுளாகவோ ட்ரிபிளாகவோ குழந்தைய கொடுத்து அவங்களுக்கு அந்த அடையாளத்தையும் கொடுக்கறதுக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரெட்டை பேர் இருக்கிறவங்க வந்து நிறைய குடும்பத்தில் வந்து வளர வளர பிரச்சனைகள் வரும். நானுமே நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன். இந்த ரெட்டை குழந்தை இருக்கிறக்கூடிய நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு ஃபியூ பீப்புள் அவங்களுக்கு வந்து வளர வளர கணவன் மனைவிக்கு இடையவே வந்து விவாகரத்து இல்லை ஒரு தற்காலிகமாக ஒரு பிரிவு இந்த மாதிரிலாம் வருதே சார்? இல்லைங்க, அது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். ஏன்னா ரெட்டை பிள்ளை பிறந்தவங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து விவாகரத்து வர்றது இல்லைங்க. அந்த அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் திருமண வாழ்க்கையில் சிக்கலாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் வந்து அவங்க விவாகரத்தோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்தியத்தில் குறைபாடு ஏற்படுறதோ இருக்குது. அப்படி பார்த்தா ரெட்டைப்பிள்ளை பிறக்காத நிறைய இப்போ விவாகரத்து வழக்கு எல்லாமே ரெட்டைப்பிள்ளை இருக்கவங்க இல்லை செப்பரேட்டாக பிறந்தவங்க நிறைய பேரும் அதில் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ரெட்டைப்பிள்ளைக்கும் விவாகரத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த விவாகரத்துன்னு வரும்பொழுது அவங்க குடும்பஸ்தானாதிபதி எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர வெறும் ரெட்டைப்பிள்ளை பிறந்துட்டனால மட்டும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும் அல்லது அவங்க டிவோர்ஸுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்ததாக இப்போ இந்த குழந்தைய பற்றி பேசும்போது ஒரு சின்ன சந்தேகம். ஒரு காலத்தில் வந்து 10, 15, 10, 12 குழந்தைங்க கூட வந்து ஒரு பெண்மணியால் பெற்றுக்க முடிஞ்சுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 வந்து 5 ஆச்சு, 5 3 ஆச்சு, இப்போ 1 கிடைக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? எதனால இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் குழந்தையின்மை அதிகரிக்குது? இல்லை, இது வந்து கால மாற்றம், சமுதாய மாற்றம் தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு மனம் மாற்றமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் குழந்தைய பெற்றுக்க வேணாம்னு இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஐடியாக்குள்ளேயே அவங்க போகலை. அப்போ வம்சம் எப்படி சார் வளரும்? அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கமா, ஜாலியாக இருக்கமா, போதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேர், நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான், ஆனால் நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு குழந்தையாவது நமக்கு இருக்காதா, கல்யாணம் 6 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இருந்து இதாகிடுது, மிஸ்கரேஜ் ஆகிடுது. ஒரு 5 மாதம் இருக்குங்க, 6 மாதம் இருக்குங்க, ரொம்ப கனவுகளோடு இருக்கிறோம், பார்த்தா திடீர்னு கலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தா குருங்கிற கிரகம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுதுங்க. ஏன்னா குருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அடுத்த உயிர் உருவாக்கும், அடுத்த அந்த தன்னுடைய சந்ததியை விருத்தி பண்ணுவது வந்து சூரியனும் குருவும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் குரு வந்து வக்கரமாக இருக்குது அல்லது ராகுக்கு ஒரு சேர்ந்துருக்கு, குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்கரேஜ் ஆகிட்டு அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் வந்து எங்கேயா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உற்பத்தி திறனில் பாதிப்பு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அப்படியே தங்கினாலும் அந்த குழந்தை அந்த கருவில் சரியாக வளர்றதில்லை.
சொல்கிறாங்க இல்லைங்க, டியூப்பில் உட்காந்துருச்சு, டியூப்பில் தான் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் வளர வளர அந்த கர்ப்பப்பை தாங்காமல் கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிட்டு அந்த குழந்தை வந்து கலைஞ்சிடுறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவே வந்து முறையாக வளராமல் இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா, சரியாக மூளை வளர்ச்சி இல்லை. இப்போல்லாம் கருவில் இருக்கிற குழந்தையும் கூட அவங்க வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது, துடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் குரு சந்திரன் டேமேஜ் ஆகிருக்கு, ஆண் ஜாதகத்தில் சூரியன் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னா வந்து அந்த ஜாதகருக்கு அந்த தம்பதியருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். நல்ல தெளிவான விளக்கம் சார், நன்றி. வணக்கம். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.